சபைக்கு தலைவர் யாருன்னு சொல்லி தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட நபர்னு சொல்லி தெரியுமா? நம்ம வெறுமனே பேசுறோம், கிறிஸ்து சபைக்கு தலை, கிறிஸ்து சபைக்கு தலை, வெறுமனே நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். ஆனா கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். ஆனா தலையா இருக்கக்கூடிய கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன் என்பதை உயர்ந்து நீங்க பாக்குறீங்களா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் திருப்பிக்கோங்க, 18ஆம் வசனம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானார். யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே சபையாகிய சரீரத்திற்கு தலையானார். இப்ப சரீரமாகிய சபைக்கு யார் தலைவர்? இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்? 15ஆம் வசனம். சபைக்கு தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்க. சபைக்கு தலைவராக இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவால் தான் முழு உலகம் படைக்கப்பட்டது. சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து 17ஆம் வசனம். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வெறுமனே ஒரு பலவீனமான ஒன்றும் தெரியாத மனுஷன் கிடையாது. சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் முழு உலகத்தை படைத்து தாங்கிக் கொண்டிருக்கிற சர்வ இறையாண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த சூரியனை பிடித்துக் கொண்டிருக்கிற அதே இயேசு கிறிஸ்து தான் சபையை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நட்சத்திரங்களெல்லாம் படைச்சி ஆளுகை செய்கிற அதே இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலைவராக இருக்கிறார். இந்த உலகத்துல எல்லா ராஜாக்களையும் தன் பாதங்களுக்கு கீழாக வைத்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலைவராக இருக்கிறார். இப்ப புரியுதா? சபைக்கு தலைவர் எப்படிப்பட்ட நபர்னு சொல்லி. எனவேதான் திருச்சபை அது பாதுகாப்பானது. சபை ஒருபோதும் அழியாது. அவர் சொல்றாரு, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் ஒருபோதும் அதை மேற்கொள்ளாது. காரணம், சபையை கட்டுவது போதகர் அல்ல, சபையை கட்டுவது உதவிக்காரர்கள் அல்ல, சபையை கட்டுவது எந்த பிரபலமான மனுஷனும் கிடையாது, சபையை கட்டுவது உலகத்தினுடைய ராஜாவோ அரசாங்கமோ கிடையாது. சபையை கட்டுவது ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து. எனவேதான் சபையை நிராகரிப்பதும் ராஜாவை எதிர்ப்பதும் ஒன்று, சபையை எதிர்த்து சபையை அழிக்க பார்ப்பதும் ராஜாவின் மீது கை வைப்பதும் ஒன்று. சவுலாகிய பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சபையை அழிப்பதற்கு மூர்க்க வரி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். சபையை அழிக்க மூர்க்க வரி கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்து தரிசனமானார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? சவுல் யாரை துன்பப்படுத்த போனா? சபையை துன்பப்படுத்த போனான். இயேசு என்ன சொல்றாரு? நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சபையை துன்பப்படுத்துறது ஒண்ணுதான், என்ன துன்பப்படுத்துறது ஒண்ணுதான். நீ சபையை தொடர்றது ஒண்ணுதான், என் மீது கை வைப்பது ஒண்ணுதான். வேதம் சொல்லுது, திருச்சபை என்பது கிறிஸ்துடைய கண்மணின்னு சொல்லப்படுது. திருச்சபை என்பது கிறிஸ்துடைய கண்ணின் மணி. இப்ப ஒருத்தன் நமது கண்ணின் மணிக்குள்ள கையை விட்டு நோண்டும் பொழுது நமக்கு சும்மா இருக்குமா? அதே போலதான் திருச்சபை கிறிஸ்துவுடைய கண்ணின் மணியாக இருப்பதினால் அந்த கண்ணின் மணியோடு விளையாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ராஜா என்னெல்லாம் செய்வார்? சபையை நிராகரிப்பதும் அசட்டை செய்வதும் சபையோடு போராடுவதும் அதை எதிர்த்து நிற்பதும் எந்த அளவுக்கு ஆபத்தான ஒன்றானதாக காணப்படுகிறது. வரலாறு ஃபுல்லா பாருங்களேன். கிறிஸ்துவுடைய மந்தையாகிய சபையை அழிக்க நினைச்சவெல்லாம் இப்ப எங்க இருக்கிறான்? வரலாறு முழுவதுமா பாருங்க. ஆதியிலே சாத்தான் திட்டமிட்டு கொண்டே இருந்தான் சபையை அழிப்பதற்கு. எவ்வளவு ராஜாக்கள் எழுமி நின்று பழைய ஏற்பாட்டுல திருச்சபை அழிப்பது முயற்சித்துக் கொண்டே காணப்பட்டாங்க. புதிய ஏற்பாட்டு வரும் பொழுது எவ்வளவு நபர்கள், யூதர்கள் கிறிஸ்துவின் சபையை அழிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகினும் கிறிஸ்துவுடைய சபையை யாராலும் அழிக்க முடியவில்லை. காரணம் என்ன? கிறிஸ்துவுடைய சபையை தொடரணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி மெய்ப்பனை சாகடிக்கும். மெய்ப்பனை சாகடிச்சா மட்டும்தான் மந்தையை சாகடிக்க முடியும். சபையை அழிக்கணும்னா அதுக்கு முன்னாடி சபையினுடைய தலைவரோடு சண்டை செய்யும், கிறிஸ்துவோடு சண்டை செய்யும்.
இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட மனுஷன் யார் இருக்கிறார்? குமாரன் கோபம் கொள்ளாமலும். கிறிஸ்துடைய சிரிப்பு எல்லாம் கொஞ்ச காலம் மாத்திரம்தான். துன்மார்க்கருடைய பிரச்சனைகள் மூலமாக கிறிஸ்து சபையை கட்டிக்கொண்டே வருகிறார். அந்த முகம் கோபம் உள்ள முகமாய் மாறுவதற்கு முன்பாக மக்கள் மனம் திரும்ப வேண்டும்.